அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி சக்திவேல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆன பிறகு நான் கொஞ்சம் ஏர்லியர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, பாலாஜி படம் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகல. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு டவுட்டு, ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் டவுட்டு, இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முக்கியமான ஸ்கிரிப்டை அதில் ஏதாவது ஒரு துலாவனம் தொழிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டில் மெயின் ஈவெண்ட்ஸில் சின்ன சின்ன சஜஷன்லாம் சொன்னது பாலாஜி தான். அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டாக எதையுமே ஹேண்டில் பண்ணுவாப்பில்ல. இந்த படத்துலையும் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, இது யாருக்குமே தெரியாது, லிங்குசாமி கூட தெரியாது நினைக்கிறேன். ரொம்ப சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஒரே ஒரு நாள் இந்த மியூசிக் டைரக்டரோட பிரசன்னா அவங்களோட ப்ரோக்ராம் மாத்திரம் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாப்புல. ஸோ அப்போ ஒரு கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்னு நினைக்கிறேன், அதை வச்சுட்டு இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப அசத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராமே அவ்வளோ அசத்தில் இருக்கும்போது நான் இன்னும் சாங் கேட்கல, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த படத்தில் இருக்க டெக்னீஷியன் எனக்கு மில்டன், என்னோடய போன படம் தீபாவளி அவர் தான் பண்ணியிருந்தார். ஒரு மிகச்சிறந்த மனிதன், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் அவர். ஒரு நல்ல அழகான சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நண்பர் லிங்குசாமி போஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் எந்த ஒரு கம்பெனிலையும் கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நட்பு ரீதியாகவே அவங்க இருப்பாங்க. ஒரு படம் பண்ணுறோம், இவங்க ஒரு டைரக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லா வகையிலுமே பாலாஜிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாத்திரம் என்கிட்ட சொன்னார்ல, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சு ஒரு ஓப்பனிங் சீன் மாத்திரம் சொன்னார். எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல, பட் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கான சாதாரணமாக எடுத்தாலே அவர் அது என்ன ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணுறது, நுணுக்கமாக பண்ணுறது, எடிட்டிங் ரூமில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பயமாக இருக்குது. நான் எல்லாம் ஒரு வாரத்தில் 10 நாளில் எடிட்டிங் முடிச்சிடுவேன். பாலாஜிலாம் உள்ளே போனால் வெளியிலே வரமாட்டார். பட் சும்மா இல்லை, நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நுணுக்கமாக, அது நம்மளை போய் இன்னும் ஒரு 10 நாள் உட்காந்துனா கூட நாங்கள் போய் அங்கே தூங்கிடுவோம். பட் பாலாஜி அங்கே வேலை செய்யாப்புல, என்ன வேலை செய்யணும்னு முதல்ல அவருக்கு தெரியும். நமக்கு அங்கே போய் 20 நாள் உட்காந்தாலும் நமக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியாது. நம்ம வேலை 10 நாளில் முடிஞ்சு போயிடும். பட் அந்த மாதிரி அவ்வளோ வேலைகள் இருக்கிறது தெரியும். அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு டெக்னீஷியன் பாலாஜி. நல்ல ஒரு டைரக்டர்னு உங்களுக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் காதல் படம் கதை லிங்குசாமிகிட்ட சொல்லும்போது என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் எனக்கு சொல்லுவார். அது சொல்லும்போது அந்த கதையை சொல்லி பார்க்குறதுக்காக சங்கர் சார் ஆஃபீஸில் கூப்பிட்டு சொன்னேன். அது கேட்டோன்னே அப்படி எடுங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒன்றும் அவரே நிறையா ஹீரோஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் தனுஷுக்கு போய் கதை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டு அவரும் அவருடைய தம்பி சுபாஷ் சந்திர போஸ் அனுப்பிச்சாங்க. அவ்வளோ நம்பிக்கை அனுப்பிச்சாங்க. போய் சொன்னேன், எல்லாமே சரியாக அவங்க பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் பல வேறு விஷயங்கள்னால பண்ண முடியல. அந்த காதல் படம் அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்க வேண்டியது. அதுக்கப்புறமே சங்கர் சார் பண்ணாங்க. இதை நான் சங்கர் சார் படம் முடிகிற வரையும் இதை பற்றி சொல்லவே இல்லை. நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் எப்படியாவது படம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அது யார் படம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அவருக்கு படம் பண்ணி ஆகணும், லிங்குசாமி சாருக்கு. எனக்கு அப்படியே பதஷ்டம் ஆகிப்போச்சு. நான் காதல் கதையை நல்லா டெஃபெண்ட் பண்ணி தான் சொல்லுவேன். ஆனால் இந்த கதையை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா கல்லூரி சரியாக போகாதனால எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, மிடில்லாம் ரெடியாக இருக்குது, ஆரம்பம் எனக்கு வர மாட்டேங்குது. சரி அப்படின்ட்டு லிங்கு தயவுசெய்து கதை கேட்காதீங்க, நான் படம் எடுத்து அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சஜஷன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் அதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஷூட்டிங் தள்ளி போக நான் இதான் இது லேட்டாக ரீசனே நான் தான், வேறு எதுவும் கிடையாது. இது எப்படி ஆரம்பிக்கிறது, மற்றதெல்லாம் சரியாக இருக்குது, இது மட்டும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி தள்ளி போய் அதுக்கப்புறம் ஒரு இதில் அவரே சார் என்ன தான் எடுத்துறீங்க காமிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒரு இதை காமிச்சேன். அதுக்கப்புறம் அவருடைய சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லி அப்புறம் ஃபார்ம் ஆகி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தை எனக்கு அளித்த என்னுடைய ஆரோக்கிய நண்பன் லிங்குசாமியை ரொம்ப நெகிழ்ச்சியோட, ரொம்ப மனசோட வணங்குறேன். ரொம்ப ஹெட்ஸ் ஆஃப் லிங்கு. இவர் நான் அவன் சொல்லிக்குவேன். எனக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய
ஒரு இண்டஸ்ட்ரியிலே ஒரு நல்ல மனிதனாக முதல் மனிதனாக கருதுவது லிங்குசாமியை தான். உண்மையிலே அவருடைய நல்ல குணத்துக்கு நான் சத்தியமாக என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவருக்கு முதல்ல சொல்லி சொல்கிறேன். நார்மலாக பேசலாம். இப்போ என்னை பற்றி இப்படிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் நம்பலை. நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு என்ன விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சம்பிரதாயமாக அவங்க கேசட்டில் பண்ணும்போது டைரக்டர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் என்னை இப்படி அடிக்க வச்சு அதெல்லாம் சொல்கிறது வழக்கம் தான். நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. அதனால் அது மாதிரி ஒரு செய்தியாகவே இதை கேட்டுட்டு போயிருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உண்மை தான். அவன் நடிச்சதுக்காண்டி பாவம் ஏதாவது சொல்லி முடியாது, நான் மேடையில் அதான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன்னா பல்வேறு இயக்குனங்கள் அதை தாண்டி மௌனகுரு இந்த மாதிரி படங்கள் எவ்வளோ வந்துட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அடேங்கப்பா இப்படிலாம் ஆசைறாங்க. ஆரணிய கண்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை ஒரு பதஷ்டத்தோட உங்களுக்குரிய ஆர்வத்தோடு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இதில் என்னுடைய முதல் ஒரு விஷயம் வந்து அதான் எனக்கு பட்டுச்சு. நம்ம ஒரு ஒரு பரிச்சாத்தமாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேமராமேன்ட்டே தான் ஆரம்பித்தேன். இல்லைங்க சார், மில்டா என்ன பண்ணலாம் அதான் சொன்னேன், கேமரா எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு அந்த லெவலுக்கு திங்க் பண்ணி 5D 17 சொல்லி கொண்டு தான். சரி ரைட்டு ஓகே, அதில் வந்து கேனை வந்து இவ்வளோ குறையுது அப்படியே ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டோம். பட் அதை என்கரேஜ் பண்ணது வந்து அதான் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் விஜய் மில்டன் மிகப்பெரிய நிபுணர். அதில் ரொம்ப வந்து அவ்வளவு எனக்கு பெரிய தைரியம் கொடுத்து இந்த ஏன்னா இத்தோடு கேமராவில் எடுத்தது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் தெரியும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை நிகழ்த்தி காமிச்சிருக்காப்புல. தேங்க்ஸ் மில்டன். அதே மாதிரி மயில் கிறிஸ்ட் சொல்லிட்டாப்புல அது அதே அவரை பட்ஜெட்டில் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிச்சிட்டாப்புல. நீ யார் வேணா டேரக்டரை போட்டுக்கலாம் அவரை. அது மியூசிக் டைரக்டர் பிரசன்னா அவர்கள் அவ்வளோதான். நான் அவர் வந்து மியூசிக் 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படி விஷயம் சொல்லுவார். அவர் வந்து இளையராஜா சாருடைய மிகப்பெரிய ரசிகர். அவர்கிட்ட உள்ள கர்நாடிக்கு எல்லா வேர்ல்டு மியூசிக் எல்லாமே அவர் தெரியும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் சர்வசாதாரணமாக அந்த சரவணபூமி இந்த கல்பாக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு நான் போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ வந்துட்டு போவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இசை மேதை தான் அவர். எனக்கு தெரியும், அவரை பழகிருக்கேன். அவர் வந்து இது ஸ்மால் ஃபிலிம், இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணார், இவ்வளோ பெரிய ரியாக்ட் பண்ணுறங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் பிரசன்னா. அதே மாதிரி முத்துக்குமார், எனக்கு அதான் முத்துக்குமார் வந்து அனாசயமாக எழுதுவாப்புல. அதான் அதை சசி சொன்ன மாதிரி எதுவுமே அதான் சொல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக போடணும். அதான் ரொம்ப முக்கியம். எஃபர்ட்டாக பண்ணால் அது வேலை, எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறது தான் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கேட்டுக்குவேன். அதனால சும்மா அப்படியே வண்டையாடிக்கிட்டே எழுதிட்டாப்புல. பியூட்டிஃபுல்லாக இருக்கு அது. கோபிகிருஷ்ணா, நாங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஜிட்டலுங்கிறதுனால சுட்டு தள்ளிடுவோம், நிறைய எடுப்போம். ஏன்னா ஒரு ஃபிலிம்னா ஒரு 2000 மேலே எடுக்க முடியாது. 2000 இல்லை 2500 ஒரு கால் ஷீட் 95. பட் இதில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே இருவேன், கட்டே சொல்ல மாட்டான். அப்படியே ஃபுல்லாக டிஜிட்டல் தானே எடுத்துட்டேன். ஆனால் பாவம் அதை பார்த்து ஒன்றொன்னா எடுக்கும்போது கோபிகிருஷ்ணா பாவம் ரொம்ப தாவு தீர்ந்து போயிடும். இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக விடிய 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 உட்காந்து இடுப்பு வலிக்க அவர் பண்ணார். அவருடைய ஒர்க்கு வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். இதில் நடித்த ஸ்ரீ நம்ம வளசரவாக்கத்தில் தான் இருக்கார். அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம மனிஷா பெங்களூரில் மாடலாக இருந்தவங்க, அவங்க வந்து பாருங்கள் நீங்கள். மிதுன் அவரும் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காப்புல. மனிஷா அவங்க வந்து நான் ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு கிராஸ் பண்ணி போனாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. சரி வந்து நடிப்பீங்கன்னா உடனே அவங்களே தனியாக இங்கே வந்து டெஸ்ட் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் ஒருத்தர் நண்பர் பக்கத்துலேயே இருப்பார். அவனை இன்ஸ்பெக்டராகவே நான் ஃபீல் பண்ணவே முடியாது. சும்மா சாதாரண வந்துட்டு ஒரு மீசை இல்லாமல் அப்படி மொட்டையாக அவ்வளோ ஆடுகிறது, என்னடா நல்லா இருக்கே அப்படியே போயிடுவார். அந்த வேஷம் போட்டு பார்த்தோன்னே ஐயோ மீசை வையா முதல்ல அப்படின்னு மீசை வச்சோடனே ஒரு ரியல் இன்ஸ்பெக்டர்னா ரொம்ப ஆச்சாரபாவமும் இல்லாமல் லைட்டாக சுகர் வந்த ஒரு மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு எகத்தாலாம் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்பிக்கலான ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிற ஃபிகர் அது இருந்துச்சு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறேன்.
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு என்னோட ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த சம்பத், பியர்வோ ஜான்சன், இது டிசைன் பண்ணி கொடுத்த எபின், இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான இணை தயாரிப்பு ஜிஆர் வெங்கடேஷ், அப்புறம் என்னுடைய அசோசியேட் டைரக்டர் சிவகுமார், சிவால்கர், சுரேஷ், ஸ்ரீகாந்த், இவங்க எல்லா பேரும் ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஒர்க்கு இந்த படத்தில் ஒரு டீம் ஒர்க்காக போட்டிருக்காங்க. அதெல்லாம் உள்ள புரிஞ்சு கிடக்கு உள்ளுக்குள்ள. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய எல்லா விஷயங்களிலும் பங்கேற்கிற என்னுடைய 6 நண்பர்களான சசி, ஸ்டான்லி, எழில், இவங்க எல்லாம் போனால் நாங்கள் ஒரு யூனியன்லேயே போனாலும் எல்லாம் ஒன்றா போவோம். அந்த மாதிரி அவங்க தான் எனக்கு குடும்ப உறுப்பினர் மாதிரி. அவங்க வந்து இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. படம் பார்க்காம நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள். அவங்களுக்கு வந்ததுக்கு நான் நன்றி. மற்ற சக கலைஞர்கள், நண்பர்கள், மீடியா நண்பர்கள், ப்ரெஸ் பீப்புள், மற்ற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த யூடிவியுடன் இணைந்து தயாரித்து கொடுத்த சிற்பி பிரதர்ஸ், லிங்குசாமி, சுபாஷ் சந்திர போஸுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.